ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு பொறியியல் படிப்புக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tneaonline.org இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங்கான அட்மிஷனை இந்த வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பொறியியல் படிப்பு படிக்க ஆசைப்படுறவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கார்னர்லேயே நிறையா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும், உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, உங்களுக்கான ஷெடியூல் என்ன, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்மிஷன் நடக்கிற டே பை டே ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயருக்கான கட் ஆஃப் மார்க் என்ன வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அட்மிஷனுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம்னா 7/5/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/6/2025 அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/6/2025 அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸை கடைசியாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது எப்போனா 11/6/2025 அன்றைக்கி உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டர் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கான தேதி 10/6/2025 20/6/2025 வரைக்கும் அவங்க ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை அவங்கள திரும்ப ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 27/6/2025 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த தேதியில் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான ஒரு ஸ்கெடியூலாக வெளியிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மேபி அப்ளை பண்ணுறதுக்கான தேதி மாறுச்சு அப்படின்னா இந்த எல்லா ப்ராசஸ்க்கான தேதியும் மாறுபடும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான ஒரு ஷெடியூலாக வெளியிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்ன தேவைப்படும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ண சொல்ல ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்த கட்டமாக இன்ஜினியரிங் அந்த கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதாவது கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்குது. பிஇ பிடெக் பார்த்தா 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்குது. பிஇ சாண்ட்விச் பார்த்தா 5 இயர்க்கான கோர்ஸு, எம்டெக் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இது கீழே வர எல்லா அஃபிலியேட் காலேஜுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, எந்தமான காலேஜஸ் இருக்குது அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தமான டிகிரி ப்ரோக்ராம்லாம் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஇ மெரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்களோ எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜிலுமே எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, அந்த எந்தெந்த சீட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கான ஃபுல் கைட்லைன்ஸை நீங்கள் பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் போர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எப்படி பதிவு பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம். உங்களுக்கு டெமோவும் இதிலே கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத குறித்து. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றி தெளிவாக எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ விண்ணப்பதாரர் பெயர் இதில் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அதை பற்றி நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க, எல்லாமே மிஸ்டேக் இல்லாத சரியாக ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணுறது கஷ்டம், கரெக்டாக கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தவங்க டிஎன்ஹெச்எஸ்சி கொடுத்துக்கோங்க. இல்லைனா சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கேன், ஐசிஎஸ்சியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். அடுத்த கட்டமாக பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் இருக்கா மாரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லாகின் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். மொத்தமாக 8 ஸ்டெப் கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் முதற்கட்டமாக தனிப்பட்ட தகவல் வந்து ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இதில் சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தினுடைய குடிமை நிலை என்ன, அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் இருக்கீங்களா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கீங்களான்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வில்லேஜில் இருக்கவங்க வில்லேஜ் பஞ்சாயத்தை கொடுங்க, டவுனில் இருக்கவங்க டவுன் கொடுங்க, முனிசிபாலிட்டியில் இருக்கவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான், நீங்கள் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் செட் பண்ணிக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். ஒருவேளை ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்கீங்க, அதர்ஸாக இருக்கீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. வேறு ஸ்டேட் இருக்கீங்க, வேறு நேட்டிவ்னா வேறு நேட்டிவ் கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தா சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டியை வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நேம் ஆஃப் த கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த கேஸ்ட் இருக்க பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு இருக்குது, பர்மனண்ட் அட்ரஸ் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வேறு அட்ரஸை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழோட சைட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட், இதில் தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக் எதுவோ அந்த தாலுக்கை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக நேம் ஆஃப் த ஃபாதர், இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்கள் பேரண்ட்ஸோடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸோடைய மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்ஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, என்னமான ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணலாம். ஒருவேளை டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் டைப்பில் இருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் என்ன,
எந்தமான பர்சன்டேஜில் இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஎஃப்சி சென்டர் ஃபார் வெரிஃபிகேஷன் சென்டர், அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு சென்டரை வந்து பார்த்தா சூஸ் பண்ண பாருங்கள். எது உங்களுக்கு கிட்ட இருக்கோ அதை நீங்கள் டிஎஃப்சி சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா செக் பண்ணுவாங்க, எது கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது பேரண்ட் ஆக்குபேஷன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரா, அதாவது உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சரா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, ப்ரொஃபஷனலாக, செல்ஃப் எம்ப்ளாய்டா, அதர்ஸா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர் யூ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ தான் முதலாக உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதலாக டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ நீங்கள் தான் முதலாக டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்றவங்க நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுத்துக்கோங்க. பட் கண்டிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ என்டர் பண்ண தேவையில்ல, பட் கண்டிப்பாக கேட்பாங்க, கவுன்சிலிங் அப்போலாம் கேட்பாங்க. அதே மாரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் எஸ்ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முன்னாடியே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கும், அதுக்கு நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும், அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்லி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இந்த ஆப்ஷனில் எஸ் கொடுங்க, மற்றவங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் லோன் வாங்க போகிறீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இன்னும் வந்து செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்ததை பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், நீங்கள் 12th எந்த கேட்டகரியில் படிச்சிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையா, ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கூலில் 12th படிச்சினோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதாவது +2 நீங்கள் 12ஆம் வகுப்பு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அந்த ஸ்கூல் எந்த பிளேஸில் இருந்துச்சு, அதாவது கார்ப்பரேஷனில் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தில் இருந்துச்சா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் 6லேருந்து 8th வரைக்கும் ஆர்டி மூலமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் அண்டர் ஆர்டி மூலமாக படிச்சிருக்கீங்களா, அதாவது 6th to 8th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஆர்டி மூலமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 9th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க மட்டும் எஸ் கொடுங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ கொடுத்துலாம். அதாவது 6th to 8th வரைக்கும் ஆர்டியில் ப்ரைவேட்டில் படிச்சுட்டு 9th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க மட்டும் எஸ் கொடுங்க, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஹாவ் யூ ஸ்டடிட் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில், நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் ப்ரைவேட்டில் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல 6th பற்றி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணலாம். 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மேனுவலாக கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கால்குலேட் பண்ணிச்சு. ஸோ 12th 2025 பாஸ் அவுட்டு, 11th வந்து பார்த்தா 2020 அந்த மாதிரி கொடுத்துச்சு. ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் மாறி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதேமாரி ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 6வது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணுங்கள். அதேமாரி 6வது வந்து எந்த தாலுக்கில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6th பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதாவது இதில் எல்லா ஸ்கூலுமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதாவது உங்கள் ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஹை ஸ்கூல் இருந்தாலும் சரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத இதில் பார்த்து நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்கள் 6th எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸ்கூல் வகையை வந்து பார்த்தா கவர்மெண்ட்டா கார்பரேஷனா அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை 6 to ஸ்கூல் ஆல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே காப்பி ஆகிடும். எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நான் வந்து 8th to 10th வேறு ஸ்கூலில் படித்தேன், 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு ஸ்கூல் நேமை மாற்றிக்கோங்க. எதுவும் இல்லை, 6th to 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படித்தீங்க, எந்த தாலுக்கில் படித்தீங்க, எந்தெந்த ஸ்கூலில் படித்தீங்க, அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. சிலமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள், கரெக்டாக கொடுங்க, ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு 7 கண்ட்ரியும் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உள்ள அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC சைட் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல, மார்க் ஷீட் இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்போ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதில் பார்த்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இல்லைன்றவங்க பிரச்சனையில் விட்டுருங்க. ஓகே, அதுக்கடுத்து ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ரோல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க, 12th ரோல் நம்பர். அதுக்கடுத்து குவாலிஃபைடு இயர், நீங்கள் வந்து எப்போ எந்த இயரில் 12th பாஸ் பண்ணீங்க, 2025 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 2025 கொடுங்க. 2024 பாஸ் பண்ணவங்க 23 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான இயரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 12th எந்த குரூப்பில் பாஸ் பண்ணீங்க, அகாடமிக் குரூப்பா ஒகேஷனலான்னு கேட்டிருக்காங்க. அகாடமிக்னா அப்போ எந்தெந்த குரூப்பில் பாஸ் பண்ணீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸா, அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி, அந்த மாதிரி எந்த குரூப்புன்னு சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒகேஷன்லாம் அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு அதில் எந்த குரூப் எந்த மாதிரியான சப்ஜெக்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ அகாடமிக்காக ஒகேஷனல் குரூப்பான்னு கொடுத்துட்டு அதில் என்ன குரூப் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. 4 சப்ஜெக்ட் மட்டும் எது அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுங்கள், 12th படித்த சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு விண்ணப்பித்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி JEE எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ அப்ளைடு ஃபார் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. எமிஸ் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எமிஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை எமிஸ் நம்பர் இல்லைன்றவங்க அதுக்கான காரணத்தை குறிப்பிடணும். என்ன காரணமாக இருக்குன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க, 2018க்கு முன்னாடி படித்தவங்க, ஓப்பன் ஸ்கூலில் படித்தவங்க, டுட்டோரியலில் படித்தவங்களுக்குலாம் எமிஸ் நம்பர் இருக்காது. ஸோ அவங்க மட்டும் அதுக்கான ஆப்ஷன் சைட் பண்ணுங்கள். மற்றவங்க ரெகுலராக ஸ்கூல் போனவங்க கண்டிப்பாக எமிஸ் நம்பர் இருக்கும், அந்த எமிஸ் நம்பரை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகேபிள். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை, மேபி உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கேட்கலாம், நேட்டிவிட்டிலாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு 7 கண்ட்ரியும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு கண்டினியூ டு பேன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ கண்டினியூவான்னு கேட்கும், கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 500 ரூபாய், SC STக்கெலாம் 250 ரூபா மட்டும் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து கிளிக் பண்ண பாருங்கள். கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பேங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். ஸோ அது வந்து பார்த்தா நீங்கள் QR கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி பண்ணலாம். UPI கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்லோட் சர்டிஃபிகேட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் PDF ஃபார்மேட்டில்
150லேருந்து 1 MBக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 11th மார்க் ஷீட்டும் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 12th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசி கேட்டிருக்காங்க. டிசி ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மற்ற இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் ஏதாச்சும் நீங்கள் ஃபில் பண்ணுறதா நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸ்டார் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது மட்டும் நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணிட்டு பொறுமையாக கூட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஸ்கூலில் போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. பொறுமையாக பண்ணுங்கள். டைம் இன்னும் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. 6/6/2025 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துறீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப உங்களால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் டேஷ்போர்டு போயிட்டு உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும். கண்டிப்பாக இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். ஒருத ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.